அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நிகழும் குரோதி வருடம் ஆனி மாத ராசி பலன்கள். இம்மாதம் ஆனி 1 தேதி முதல் ஆனி 23 தேதி வரை ராசி அதிபதியாகிய சுக்கிரன் 2ஆம் இடம் என்னும் தனம், வாக்கு, குடும்பம், வருமானம், பணப்புழக்கம் என்னும் இடத்தில் சஞ்சாரம் செய்து குடும்பத்தில் மகிழ்ச்சியினை ஏற்படுத்துவார். பொருளாதார வரவினை சரளமாக ஏற்படுத்துவார். எவ்வித சங்கடங்கள் இருப்பினும் அவைகள் நிவர்த்தி ஏற்படத்தக்கும் வகையில் லட்சுமி நாராயண யோகமும் தனஸ்தானத்தில் ஏற்படுகிறது. மேலும் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் சனி பகவான் முதல் வாரம் முழுவதும் வலிமையான நிலையில் சஞ்சாரம் செய்து தொழில் வகையில் மேம்பட்ட பலன்களை வழங்குகின்றார். மேலும் புத்திரர்கள் வகையில் அனுகூலம், வருமானம் சிறப்பாக இருத்தல், தொழிலில் ஸ்திரத்தன்மை பெறுதல் போன்ற நற்பலன்களை வழங்குவார். 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் ராகு பகவான் அதிர்ஷ்டம், ஆகாய மார்க்க பிரயாணம், வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் அனுகூலம் பெறுதல் போன்ற சிறப்பான யோக பலன்களையும், அந்நிய மொழி பேசுபவர்கள் தொடர்புடையவர்கள் அனுகூலமான பலன்கள் அடைதல் போன்ற நற்பலன்களை வழங்குகின்றார். மேலும் ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் குரு பகவான் சில அனுகூலமற்ற பலன்களை வழங்கினாலும் மதிநுட்பத்தை வழங்குவார். சிறந்த மதிநுட்பவாதியாக தாங்கள் திகழ்வீர்கள். புத்திசாலித்தனமான செயல்பாடுகள், அறிவு கூர்மை, மந்திரி போன்றதொரு நிலைப்பாடு போன்றவை உங்களுக்கு இருக்கும். உங்களை மிகுந்த புத்திசாலி, அறிவாளி என்று மற்றவர்கள் புகழ்வர். ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ஆனி 12 தேதி வரை சஞ்சாரம் செய்து நல்ல வார்த்தைகள் பேசுதல், அதிர்ஷ்டத்தை அளித்தல், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்துதல், வாக்கு வன்மை சிறப்பாக இருத்தல் போன்ற நற்பலன்களை வழங்குவர். குடும்ப புகழ், பெருமை மேலோங்கும் வண்ணம் சிறப்பாக உங்களுக்கு பலன்கள் நடைபெறும். அத்துடன் தனவரவுகள் தாராளமாக இருக்கும். வீட்டில் பெண்கள் வகையில் அனுகூலமான பலன்கள் நடைபெறும். பெண்களால் ஆண்களுக்கு அனுகூலமான பலன்கள் நடைபெறும். தாயார் வகையில் அனுகூலமான பலன்கள் இம்மாதத்தில் நடக்கும். குடும்பத்தில் தாயாரின் ஆதிக்கம் இம்மாதத்தில் இருக்கும். தாயாரால் மிகுந்த நற்பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கும். சிலருக்கு புதிதாக வாகன யோகங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் கைகூடி வரும். நிலம், மனை, வீடு வாங்குதல் போன்ற நிகழ்வுகளும் சிலருக்கு இருக்கும். வீட்டில் சுப முகூர்த்த காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இம்மாதத்தில் கூடி வரும். அவ்வப்போது குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம் போன்ற யோக பலன்கள் நடைபெற்று அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும். விஷ்ணு மாயா யோகம், விஷ்ணு துர்கா யோகம், சந்திர மங்கள யோகம் போன்ற யோகங்கள் நடைபெற்று அனுகூலம் அதிகமான பலன்களை இம்மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தும். மிகவும் நல்ல அனுகூல பலன்களும் அதிர்ஷ்ட பலன்களும் இம்மாதத்தில் ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இம்மாதம் சந்திராஷ்டமம் காலம் என்பது ஆனி 7 வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி தொடங்கி ஆனி 9 நள்ளிரவு 12 மணி 32 நிமிடங்கள் வரை உள்ளது. வெள்ளிக்கிழமை இரவு, சனிக்கிழமை முழுவதும், ஞாயிற்றுக்கிழமை பகல் மற்றும் இரவு நடுநிசி வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் எச்சரிக்கை, நிதானம்
கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக உள்ளது. மேலும் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் போன்றவற்றை தவிர்த்தல் நல்லது. இனம் புரியாத பய உணர்வு போன்றவையும் இந்த மாதத்தில், அதாவது சந்திராஷ்டம காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே சந்திராஷ்டம காலகட்டத்தில் தியானம், இறை வழிபாடு, அமைதி போன்ற இனங்களை கடைபிடித்தல் நன்மை பயக்கும். நன்றி, வணக்கம்.